ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக போக்குவரத்து துறையில் சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 3200க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப் பற்றின எல்லா அப்டேட்டுமே வாட்ஸ்அப் சேனல் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு தமிழக போக்குவரத்து துறை இருக்கு பாருங்க, அங்கிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களில் கீழ்கண்ட பணியிடங்களுக்கு அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்ய நடந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 8 போக்குவரத்து கழகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை எம்டிசி, அதேமாரி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இருக்குது பாருங்கள், சென்னை எஸ்சிடிசி. அதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசியில் விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை கொடுத்துருக்காங்க. மதுரை, திருநெல்வேலி போன்ற 8 கழகங்களில் உங்களுக்கான வேலையை கொடுத்துறாங்க. நல்ல ஒரு ஜாப் அப்டேட் தான். எந்த பதவி பெயர் இப்போ எந்தமான ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓட்டுநருடன் நடத்தின, அதாவது டிரைவர் கம் கண்டக்டருக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு டிரைவிங்கும் தெரிஞ்சிருக்கணும், அதேமாரி கண்டக்டருக்கான ஜாபும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எனக்கு டிரைவர் மட்டும் தெரியும், பட் கண்டக்டர் தெரியாதுன்றவங்க அப்ளை பண்ண முடியாது. அதேமாரி கண்டக்டருக்கான ஜாப் தெரியும், டிரைவர் தெரியாது அப்படின்னவங்க அப்ளை ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ரெண்டுத்துக்கான லைசன்ஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோங்க, டிரைவர் கம் கண்டக்டர் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான ஜாப் தான். ஏன்னா உங்களுக்கு டிரைவரும் தெரியணும், கண்டக்டரும் தெரியணும். எப்போனாலும் உங்களுக்கான ஜாப் மாற்றி கொடுப்பாங்க. அதாங்க உங்களுக்கான பதவி. ஸோ இதான் பார்த்தா ஒரு ப்ராப்ளம். தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே டிரைவர் கம் கண்டக்டர்னால ஒரு சில பேர் தான் அப்ளை பண்ண முடியும், எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3274 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல வேக்கன்சினே சொல்லலாம். ஸோ நிறைய வேக்கன்சி எதிர்பார்த்தோம், பட் இப்போதைக்கு 3274 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இல்லை வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் எம்டிசியில் 364 வேக்கன்சியும், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்சிடிசியில் 318 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ டிஎன்எஸ்டிசியில் விழுப்புரம் லிமிடெட் அப்படின்னா விழுப்புரத்தில் 88 வேக்கன்சி, வேலூரில் 50 வேக்கன்சி, காஞ்சிபுரமில் 106 வேக்கன்சி, கடலூரில் 41, திருவண்ணாமலையில் 37, டோட்டலாக விழுப்புரம் ஜோனில் 322 வேக்கன்சியும், கும்பகோணம் லிமிட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கும்பகோணத்தில் 101 வேக்கன்சி, நாகப்பட்டினம் 136, திருச்சியில் 176, காரைக்குடியில் 185, புதுக்கோட்டையில் 110, கரூர் 48, டோட்டலாக கும்பகோணம் ஜோனில் 756 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலமில் பார்த்தா 382, தருமபுரி 104, டோட்டலாக 486 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் ஜோனை பொறுத்த வரைக்கும் கோவையில் 100, ஈரோடில் 119 வேக்கன்சி, ஊட்டியில் 67, திருப்பூரில் 58, டோட்டலாக 344 வேக்கன்சி. மதுரை ஜோன் பொறுத்த வரைக்கும் மதுரையில் 190 வேக்கன்சி, திண்டுக்கல்லில் 60 வேக்கன்சி, விருதுநகரில் 72 வேக்கன்சி, டோட்டலாக 322 வேக்கன்சி. நெக்ஸ்ட் திருநெல்வேலி ஜோனை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் 139, நாகர்கோவிலில் 129, தூத்துக்குடியில் 94, டோட்டலாக 362 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது 3274 வேக்கன்சி உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இனசூச்சி ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா அரசு விதிமுறைப்படி ரிசர்வேஷன் ஒவ்வொன்றுத்துக்கும், அதாவது எஸ்சிக்கு எவ்வளோ வேக்கன்சி, எஸ்டிக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக விரைவில் பார்த்தா அப்டேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சமாக 24 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ண முடியும். மினிமம் 24 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக ஓசி கேட்டகரி இருக்காங்க பாருங்க, அவங்க 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அதேமாரி பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஎஸ்டி பார்த்தா 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க பாருங்கள், ஓசி கேட்டகரி, அவங்க 50 வயசுக்குள்ளே இருக்கலாம். அதேமாரி மீதி இருக்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ஏஜ் மினிமம் 24, அதிகபட்சமாக 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே,
கல்வி தகுதி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. கூடவே தமிழில் நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் தெரிஞ்சாவே போதுமானது, அப்ளை பண்ணலாம். இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு முக்கியமான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன தேவை அப்படின்னா, செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கனரக வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா குறைந்தபட்சம் 18 மாதம் கனரக வாகனம் ஓட்டியதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட்கான சர்டிஃபிகேட் இருக்க பாருங்கள், முதலுதவி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொதுப்பணி விலை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிரைவிங் லைசன்ஸும் கேட்டிருக்காங்க, கண்டக்டர் லைசன்ஸும் கேட்டிருக்காங்க. 2 லைசன்ஸுமே வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் 1/1/2025க்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அதேமாரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கண்டக்டருக்கான லைசன்ஸ், இது எல்லா லைசன்ஸுமே இருக்குது. அப்படி எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 1/1/2025க்கு முன்னாடி இந்த லைசன்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்துருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான உயரம் கேட்டிருக்காங்க. உயரம் குறைந்தபட்சமாக 160 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். எடையை பொறுத்த வரைக்கும் 50 கிலோகிராம் குறைந்தபட்சம் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட்டு உடல் தகுதியை பொறுத்த வரைக்கும் கிளியர் ஐசைட் கேட்டிருக்காங்க. தெளிவான உங்களுக்கு கண் பார்வை இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எவ்விதமான உடலங்க குறைபாடுகள் இல்லாமல் இருக்கணும். ஸோ எந்த விதமான ஃபிசிக்கல் டெஃபர்ட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டமாக சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் பயிற்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் 24 இல்லை 24 மற்றும் 12 மாதங்களுக்கு முன் அனுபவம் ஆகிய நிபந்தனை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலமாக டிரைவிங் பயிற்சி பெற்று பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்ச வயசு 24 கிடையாது, அந்த 18 மாதத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது யாருக்குன்னா அந்த இடங்களில் நீங்கள் போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினவங்க மட்டும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SC/STக்கு 590 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குது. மீதி இருக்காங்க பாருங்கள், BC MBC OBCக்கு 1180 ரூபா நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுவீங்க. எப்படி அப்ளை பண்ணலான்னா arasubus.tngov.in இந்த வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு எக்ஸாம் இருக்க போது, தேர்வு செய்யும் முறை அதாவது உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்க போது, இன்டர்வியூ இருக்க போது, ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிரைவிங்க்கான டெஸ்ட்டு வைப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ இதை 3 வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபீஸ் பண்ணுற பேமெண்ட் எக்காரணத்துக்கு ஒன்றும் திரும்ப செலுத்த மாட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வெப்சைட் arasubus.tngov.in இந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 21/3/2025 அதாவது நாளிலேருந்து 1 மணிலேருந்து 21/4/2025 மதியம் 1 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எப்படி இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போடும், அதை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் மொத்த நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட் மூலமாக. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நாளை முதல் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இன்னும் மீதமுள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பதற்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.